எரிதலுக்கு துணை புரியும். H2O நெருப்பை அணைக்கும். ஏன்? எதற்கு? எப்படி? இதுதான் சோடியம் தனிமம். இது நீரோடும் காற்றோடும் சேர்ந்து வேகமாக வினைபுரியும். அதனால் அதை கெரோசின்ல போட்டு வச்சிருக்காங்க. இதை தண்ணியில் போட்டால் சோடியம் ஹைட்ராக்சைடும் ஹைட்ரஜனும் உருவாகும். ஹைட்ரஜன் வெளியில் வரும். இப்போ தீக்குச்சியை வச்சா டப் என்ற சத்தத்துடன் எரியும். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. இதிலிருந்து என்ன தெரிகிறது? ஹைட்ரஜன் வாயு எரியும். இப்போ இங்க பாருங்க, மெழுகுவர்த்தி எரியுது. இதை வச்சு நான் மூட போறேன். தண்ணி மேலே ஏறுது. ஆக்சிஜன் இருக்கிற வரைக்கும் மெழுகுவர்த்தி எரியும். இதுல இருந்து என்ன தெரியுது? ஆக்சிஜன் O2 எரிதலுக்கு துணை புரியும். அவங்க ரெண்டு பேரும் சொன்னதை நீ கேட்டியா? கேட்டனே. தண்ணியில ஆக்சிஜன் ஹைட்ரஜன் இருக்கு. அப்போ நெருப்புல தண்ணி ஊற்றினா என்ன ஆகும்? தக தகன்னு எரியணுமே. பார்க்கலாமா? நெருப்பு அணைஞ்சிருச்சு. நீர் நெருப்பை அணைக்கும். எப்படி இது? நீர் என்பது ஒரு சேர்மம். சேர்மத்தின் பண்புகள் அதில் உள்ள தனிமங்களின் பண்புகளை ஒத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. ஏன்னா சேர்மம் என்பது ஒரு புதிய பொருள். அதற்குரிய தனித்துவமான பண்புகளை பெற்றிருக்கும். அதனால தான் நீர் நெருப்பு அணைச்சிருச்சு. இது இயற்கையோட மேஜிக். அது ஒரு சேர்மம். சேர்மத்தின் பண்புகள் அதில் உள்ள தனிமங்களின் பண்புகளை பெற்று ஒத்திருக்க வேண்டிய அவசியம். சோடியம் ஹைட்ராக்சைடும் ஹைட்ரஜனும் வெளியில வரும். இப்போ ஹைட்ரஜன் வெளியில வரும். இப்போ தீக்குச்சி ஒரு புதிய பொருள்.